ப்ராஜெக்டோட டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோல் மைன் ஒர்க்கர் சேஃப்டி சிஸ்டம் வியரபிள் சேஃப்டி சிஸ்டம் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஐஓடியில் வந்து நம்ம மானிட்டரிங் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ இதோட ஹோல் கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஸோ கோல் மைன்லலாம் கோலில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் வந்து மைனிங்கில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து கீழே வந்து ஒரு இடத்துக்கு ஒரு அண்டர் லெவலில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவங்களோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ அதை வந்து மானிட்டர் பண்ண முடியும். எப்படின்னா அவங்களோட ஹார்ட் லெவல் எவ்வளோ இருக்குது, ப்ளஸ் வந்து அங்கே ஏதாவது டாக்ஸிக் கேஸ் இருக்கான்னு இந்த சென்சார் மூலிமா சென்ஸ் பண்ண முடியும். ஸோ இது மூலிமா நம்ம வந்து டெம்பரேச்சர் அங்கே எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்ற மாதிரி செக் பண்ண முடியும். இது மூலிமா வந்து ஹார்ட் பீட்டை வந்து செக் பண்ண முடியும், அந்த ஒர்க்கரோட ஹார்ட் பீட்டை. அவங்களுக்கு ப்ளஸ் வந்து அவங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வந்து அவங்க வந்து ஒரு SOS பட்டன் எடுத்துவாங்க. இது மூலிமா நமக்கு வந்து அவங்களுக்கு வந்து எதாவது எமர்ஜென்சியான சுச்சுவேஷன் இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுதான் வந்து கான்செப்ட். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு அடாப்டர் வந்து ஆன் பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஸோ இதான் வந்து அடாப்டரு. ஸோ ஆன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கோல் மைன் ஒர்க்கர் சேஃப்டி ஐஓடின்ற மாதிரி வரும். கனெக்டிங் ஒய்ஃபைனோட நீங்கள் மொபைலில் வந்து ஒரு கான்ஃபிகரேஷன் பண்ணால் என்னென்னு சொல்கிறேன். ஸோ உங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட் வந்து செட்டப் பண்ணணும். ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த கான்ஃபிகரேஷன் வந்து செட் பண்ணிக்கணும். ESP8266 SSIDயில் பாஸ்வேர்ட் 0 to 8 போட்டு கான்ஃபிகர் பண்ணிட்டு ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஒன் டிவைஸ் கனெக்டட்னு இங்கே கனெக்டிங் ஒய்ஃபை வரும். ஒய்ஃபை இங்கே ஒன் டிவைஸ் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ ஒய்ஃபை கனெக்டட்னு வந்துடும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஹார்ட் பீட் வந்து நோ ஃபிங்கர் வருது. இங்கே ஃபிங்கர் வச்சதுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே ஹார்ட் பீட் வந்து வரும் ஓகேங்களா. ஸோ இது வந்து நீங்கள் எங்கே மானிட்டர் பண்ணலாம் அப்படின்னா ஐஓடிக்கு ஒரு பேஜ் இருக்குது. ஸோ இந்த ஐஓடி பேஜுக்கு வந்து இங்கே வந்து ஒரு மெயில் ஐடி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா இந்த கவிமணி லொகேஷன்ற மெயில் ஐடியில் உங்களுக்கு வந்து பிளிங்க் அப்படின்ற ஒரு ஓப்பன் சர்வர்ஸ்க்குள்ளே இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே போகும். ப்ளஸ் இங்கே வந்து லாகின் கொடுக்கணும். லாகின் கொடுக்குறப்ப உங்களுக்கு வந்து அதுவே கேட்கும். ஸோ டேஷ்போர்டுக்குள்ளே சம்டைம்ஸ் வந்து உள்ளே நேராகவே போயிடும் ஓகேயா. ஸோ லாகின் கேட்கும். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து லாகின் கொடுத்துட்டிங்கன்னா லாகின் ஆயிரும். ஸோ இப்போ வந்து இங்கே அந்த டிவைசஸ் போகணும் ஓகேவா. ஸோ டிவைசஸ் போயிட்டு இந்த டிவைஸ் கோல் மைன் ஒர்க்கர்ன்ற கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும் ஓகேயா. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஆன்லைனுன்ற மாதிரி காட்டும். அப்போனா நமக்கு வந்து இங்கே ஆன்லைன் வந்துடுச்சு அப்படின்ற அர்த்தம். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஆஃப்லைன் வந்து நெட் ஒழுங்காக கனெக்ட் பண்ணல அப்படின்ற அர்த்தம் ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு அவுட்புட்டாக செக் பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் வந்து என்னோடய ஃபிங்கர் வந்து ஹார்ட் பீட் சென்சாரில் வைக்கிறேன். ஸோ வைக்கிறப்போ உங்களுக்கு வந்து மெஷரிங்னு வரும். ஸோ நான் வந்து சென்சார் எப்படி வச்சுருக்கேன்ற பார்த்துக்கோங்க. ஸோ ஹார்ட் ரேட் வந்து மெஷர் ஆகும். ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து டைம் எடுத்துக்கும். ஓகேவா. ஸோ 187 SpO2 வந்து காட்டுது. ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும் ஓகேவா. ஹார்ட் லெவல் SpO2 அப்படின்றது வந்து இங்கே அப்டேட் ஆகும். ஸோ நம்ம இன்னொரு தடவை இங்கே வைக்கலாம். ஸோ மெஷரிங் ஆகுது. ஸோ இங்கே எப்படி அப்டேட் ஆகுதுன்னு செக் பண்ணுவோம். ஓகேயா. ஸோ 57 SpO2 100% வந்துருச்சு ஓகே. இப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து 30 காட்டுது. ஸோ நம்ம இப்போ வந்து அப்நார்மல் லெவலுக்கு வந்து போகும். ஸோ அப்நார்மல் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மோர் தென் 33 டிகிரி செல்சியஸ் வரையும் போகும். அப்நார்மல் லெவல் எப்படி காட்டினா இங்கே வந்து நம்ம சால்டரிங் அயன் வச்சுருக்கோம். ஸோ இது மூலிமா நம்ம வந்து ஹீட் பண்ண போகிறோம் அதை ஓகேயா. ஓகே, இப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து எப்படி செக் பண்ணோம் அப்படின்னா இந்த சென்சார் தான் டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ண போகுது. ஸோ இப்போ நான் வந்து கொண்டு போனேன். இந்த LCD காட்டுங்க. LCDயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது தெரியும். ஸோ டெம்பரேச்சர் ரைஸ் ஆனோன்னா உங்களுக்கு பஸர் இண்டிகேட் ஆகி உங்களுக்கு அங்கே வந்து ஐஓடியில் வந்து நார்மல் அப்நார்மல்ன்றது காட்டும் ஓகே. க்கு மேலே போச்சு அப்படின்னா அப்நார்மல். ஓகேயா. ஸோ 33க்கு மேலே போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு ஐஓடியில் பார்த்தீங்கன்னா ஹையர் டெம்பரேச்சர் மோர் தென் 33 டிகிரி செல்சியஸ் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 33க்கு கம்மியானோன்னா டெம்பரேச்சர் அலர்ட் வந்து லோவாகிடும், பஸ்ஸஸ் வந்து நின்றுடும் ஓகே. ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம SOS வந்து டிடெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SOS பட்டனு. ஸோ இது ப்ரெஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு பஸர் இண்டிகேட் பண்ணி உங்களுக்கு அங்கே SOS அலர்ட்டில் வந்து எமர்ஜென்சின்ற மாதிரி வரும் ஓகே.
ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பஸ்ஸஸ் சவுண்ட் கேட்குதுங்களா? ஸோ ஒர்க்கர் SOS எமர்ஜென்சின்ற மாதிரி அங்கே வந்துடும். ஓகேயா? ஸோ ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நார்மல் ஆயிரும். ஓகே, ஸோ இங்கேயே வந்து டிஸ்பிளேலேயே வந்து உங்களுக்கு SOS ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்துடும். ஓகே, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாக்ஸிக் கேஸஸ் வந்து இருக்கான்னு வந்து உங்களுக்கு மெஷர் பண்ணுற சென்சார். ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்ற மாதிரி சொல்கிறேன். ஓகே, இப்போ அடுத்து வந்து டாக்ஸிக் கேஸஸ் ஏதாவது இருக்கா மைனிங்கில் வந்து மைனிங் பண்ணிட்டு இருக்க டாக்ஸிக் கேஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம செக் பண்ண போகிறோம். இதுதான் அந்த சென்சார். ஸோ டாக்ஸிக் கேஸ் இருக்கான்ற செக் பண்ணுற சென்சார். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு LPG வந்து காட்டுறோம். ஸோ பட் இந்த சென்சார் வந்து மீத்தேன் ஸோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு கேஸஸ் வந்து டிடெக்ட் பண்ணும். ஓகேயா? ஓகே, இப்போ வந்து ஸோ அந்த க்ரீன் கலர் லைட் எரிஞ்சால் சென்ஸ் ஆகிருக்கும் அர்த்தம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து பாஸ் பண்ணி ஸோ அந்த க்ரீன் கலர் லைட் எரிஞ்சு அப்படின்னா சென்ஸ் ஆகிடுச்சுன்ற அர்த்தம். பாஸ். இப்போ வந்து டாக்ஸிக் கேஸ் இருக்கான்னு டிடெக்ட் பண்ண போகிறோம். IoT ஓகே, ஸோ நார்மலாக இருப்போ உங்களுக்கு வந்து நார்மல் ஆயிரும். ஸோ இந்த க்ரீன் கலர் லைட் அணைஞ்சதுக்கப்புறமா ஓகேயா? இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து காம்பனன்ட் எக்ஸ்பென்ஷன் பார்க்க போகிறோம். இந்த காம்பனண்ட்டில் வந்து ஓவரால் பவர் சப்ளை இந்த 12 வோல்டேஜ் அடாப்டர் 1 amps கரண்ட் ரீடிங் தரும். இந்த போர்டு பார்த்தீங்கன்னா 12 வோல்டேஜ் வந்து 5 வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணி தரும். ஓகேயா? எப்படி கன்வெர்ட் பண்ணி தரும்? இங்கே 7801 IC இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிரெயின் மாதிரி எது ஒர்க் ஆகும்னு சொல்லுவாங்கன்னா இந்த கண்ட்ரோலர் தான். ESP8266 கண்ட்ரோல் வந்து யூஸ் பண்ணுறோம். இதுக்குள்ளே இந்த மாடியூலில் ஒய்ஃபை மாடியூல் இன்பில்ட்டாக ஒரு ஒய்ஃபை மாடியூல் இருக்குது. ஸோ இது மூலிமா நம்ம வந்து IoT பேஜில் வந்து பார்த்துக்க முடியுது. ஓகேயா? ஸோ இது வந்து இதான் வந்து பிரெயின். இங்கே என்னென்ன இன்புட் டிவைஸ் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன அவுட்புட் டிவைஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஒரு ஹார்ட் ரேட் சென்சார் யூஸ் பண்ணுறோம். இந்த ஹார்ட் ரேட் சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் 30102ன்ற ஒரு ஹார்ட் ரேட் சென்சார் யூஸ் பண்ணுறோம். இது எப்படி ஒர்க் ஆகும்னா ஸோ இதுக்குள்ளே வந்து ஒரு இன்ஃப்ராரெட் லைட் வந்து நம்ம விரலில் வந்து போயிட்டு வரும். ஸோ அதை வச்சு இது வந்து மெஷர் பண்ணோம் ஹார்ட் ரேட்டை. ஓகே, ஸோ இது வந்து ஒரு புஷ் பட்டன் நார்மலாக SOSக்காக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த சென்சார் நேம் வந்து MQ2 சென்சார்னு சொல்லுவாங்க. இந்த சென்சார் வந்து எதுக்காக யூஸ் பண்ணோம்னா டாக்ஸிக் கேஸ் டிடெக்ட் பண்ணுறதுக்காக மீத்தேன், பியூட்டேன், ப்ரோபைன் அண்ட் LPG ஸோ அது மாதிரி ஒரு சர்டைன் கேஸஸ் வந்து டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு IoT சர்வீஸ் கொடுக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு DHT22ன்ற ஒரு சென்சார். இது வந்து டெம்பரேச்சருக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேயா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பக்கன் நோட்டர். இந்த பக்கன் நோட்டர் வந்து அந்த ஹார்ட் ரேட் வந்து 3.3 வோல்டேஜ் ஒர்க் ஆகுன்றதுனால இந்த பக்கன் நோட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். LCD பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ITC கம்யூனிகேஷன் ஒர்க் ஆகும். இந்த டிஸ்பிளே வந்து சும்மா நம்ம டிஸ்பிளேயிங்காக வச்சுருக்கோம். தேங்க்யூ.